வந்து என்ன கேட்டிருக்கிறோம் இந்த கொஸ்டின்? இது இந்த இது பண்றோம்ல சார், சமுதாயம் சில டைம் வந்து இந்த பூனை குறுக்க வந்துச்சுன்னா, பல்லி விழுந்துச்சுன்னா என்ன சத்தம்? இந்த மாரி உள்ள அந்த இதுக்காக சம்பிரதாய அதாவது ஓமன்ஸ் ஒரு ஓகேங்களா? மூமெண்ட்ஸ் நம்பிக்கை. அந்த காலத்துல ஆ, உள்ள நம்பிக்கைக்காக எடுத்தது. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கப்பா, இத 2ஆ நீங்க வந்து எழுதிக்கிறீங்க ஓகேங்களா? நம்பிக்கையையும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, சகுனங்கள் கேள்வி கேட்டுக்கிறோம். நீங்க ஒரு சகுனம். சில ம். இடத்துல ஒரு சில இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, கஸ்டம்ஸ் எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. மரபுகள். ஓகேங்களா? மரபுகள். மரபுகள் எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? நம்ம நெறைய ஓகே பேர் அது சார். மாரி தான் எழுதிக்கிறாங்க. என்ன ரீசன்னா, ஆ ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புதுசு இல்லைங்களா? இந்த 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 சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஓகேங்களா? தமிழ் ஆமா. நெறைய கிளாஸ்ல இது வந்து இங்கிலீஷ்ல எழுத முடியல. ஆமா சர்ச் பண்ணவும் முடியல. சர்ச் பண்ணி வந்து தேடி எடுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. அப்படிங்கிறப்ப வந்து இதுல வந்து நம்ம பிரிச்சு எழுதுறது கொஞ்சம் சிரமம் தான். ஓகேங்களா? ஓகே சார். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கப்பா, கொஸ்டின்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி போயிட்டீங்க. நான் வந்து கேள்வியே வந்து என்ன கேட்டுக்கிறேன்னா, ஆ இன்ஃப்ளூயன்ஸ் ஓகேங்களா? ஓகே. சகுனங்கள் வந்து திருமணம், ஆ வியாபாரம் மற்றும் பயணங்களில் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறது தான் கேள்வி. ஓகேங்களா? ஓகே. நல்ல ஓகே. வந்து எந்த முடிவு எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ இது வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுதுங்கிறது தான் கேள்வி. நீங்க என்ன சரிங்க பண்ணிட்டீங்கன்னா, சார். ஜெனரலான ஓவராலா உள்ள நம்பிக்கைய பத்தி எழுதிட்டேன் நானு. ஆமா. எப்படி இந்த 3 நம்புறாங்க? பாயிண்ட் ஆமா. இந்த 3 பாயிண்ட் தான் வந்து எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த 3 ஓகே. பாயிண்ட் நம்ம வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஓகே சார். ஸ்டார்ட்டிங் நல்லா இருக்குப்பா. நீங்க வந்து குடுத்த ஸ்டார்ட்டிங் வந்து திருக்குறள் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. இது நமக்கு தேவையில்லாத டாபிக். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டிங் நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா? நீங்க மேரேஜ் ஓகே. வந்து சொல்லிக்கிறீங்க. ஓகேங்களா? அ டான்சிங் பீகாக். ஓகேங்களா? ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க குடுத்த வந்து சகுனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஒரு பாயிண்ட் தான் குடுத்துக்கிறீங்க. குட் குடுத்துக்கிறீங்க. பேடுக்கு நீங்க குடுக்கல. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிசினஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ கவ்வ வந்து குடுத்துக்கிறீங்க. ஆ ஆ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குட் குடுத்துக்கிறீங்க. ஆனா பேடுக்கு எதுவுமே குடுக்கல. நீங்க வந்து ஓ சகுனம் வந்து நல்லதாவும் இருக்கும், கெட்டதாவும் இருக்கும். 2யும் வந்து குடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஆ இங்க வந்து அடுத்தது 2 பார்த்தீங்கன்னா, குடுத்துருவேன். ம் ஸ்னீசிங் பேட் ஓமன் சொல்லி குடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் டிஸ்கஷனுக்கு வந்து குடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் டிஸ்கஷனுக்கு என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, அஸ்ட்ராலஜிக்கல் சைன்ஸ் வேர் மேட்ச்டு பிஃபோர் த ஃபைனலைஸ் த மேரேஜ் அரேஞ்ச்மென்ட்ஸ். ஓகேங்களா? அரேஞ்ச்மென்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் தான். மரபு தான். ஓகேங்களா? நல்ல ஓகே. நேரம் இத எதிர்காலத்துல கணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம டீட்டெயில்டா நம்ம எடுத்துக்க முடியாது. என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த சமயத்துல வந்து பல்லி சத்தம் போடுறது, ஓகேங்களா? பல்லி பேசுறது, ஓகேங்களா? காகம் கரையிறது, இத ஓ வந்து நம்ம சகுனமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. பிசினஸ்க்கு வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஓகேங்களா? ஆ ஒரு அளவீடா வந்து வைக்கிறாங்க. தன்னுடைய ஒரு வியாபாரம் செய்றவங்க பார்த்தீங்கன்னா, சகுனத்த வந்து ஒரு முக்கியமா வந்து கருதுறாங்கன்னு எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு அ பிசினஸ் பிளேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, க க பசுமாட வந்து அ உள்ளுக்குள்ள வந்து கூப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சகுனமா சொல்றீங்க. இது ரைட். ஆ. ஓகேங்களா? ஓகே சார். இது மாரி வந்து ஒண்ணுக்கு இன்னொன்னு பிளஸ் வந்து கெட்ட சகுனம் என்னன்னு சொல்லணும். ஓகேங்களா? நெகட்டிவும் சொல்லணும். ஓகே. ஆமா, ஆமா. பூனைய நீங்க காரணம் காட்டி சொல்லலாம். ஓகேங்களா? பாம்ப ஓகே. காரணம் ம். காட்டி சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண் துடித்தல் காரணம் காட்டி சொல்லலாம். இப்ப நம்ம தமிழ்ல ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி இன்னொருத்தங்க எழுதிக்கிறாங்க. இங்கிலீஷ்லயும் எழுதிக்கிறாங்க. அந்த பேப்பர் நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பேப்பரு. அனுப்பிச்சு ஓகேங்களா? விடுங்க சார். ஓகே சார். அ டிராவல் பிரிப்பரேஷன்ஸ் ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காரணம் காட்டிக்கிறீங்க. தும்முனா வந்து கெட்ட சகுனமா சொல்லிக்கிறீங்க. ஓகேங்களா? ம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ட கேள்வியிலிருந்து கொஞ்சம் விலகி போயிட்டீங்க. கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பண்டைய தமிழர்களின் ஓகேங்களா? தகி மச்சிலின்னு ஓகே. சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் எ ஸ்பூன் ஓகேங்களா? கார்ட் அண்ட் சுகர் பிஃபோர் லீவிங் ஹோம். குட் லக்ன்னு சொல்றீங்க. இது அந்த காலத்துல இருந்துச்சுங்களா? ஆமா. இருந்த மாரி தான் சங்கம் இதுல தான் சார் பார்த்தேன் நானு. அதாவது ஒரு ஸ்பூன் வந்து கர்ட் அண்ட் சுகர் எடுத்து சாப்பிட்டுட்டு வெளியில போனா நல்லது நடக்கும். அதே மாரி பூனை குறுக்க வந்துச்சுன்னா பேட் லக் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு சார்.
சரி அதே சரிப்பா. மாதிரி இது டாகி வந்து நீங்க மச்சிலின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து இந்த ஆசீர்வாதம் பண்ற அது வேணுமா மேபி அது வந்து ஒரு நம்பிக்கை, அது சகுனம் வராது. பட் இப்படி ஓகே இருக்கிறது ஓகே. அது. ம். இருக்கும் இதை வந்து நீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்கப்பா. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது ஓகே தாகி மச்சலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டைமே கிடையாது இல்லைங்களா? ஓகே ஓகே. கேட்ட கேள்வி நம்மளோட வந்து தமிழ்நாடு கிளியரா கேட்டாச்சு. ஓகேங்களா? நீங்க வந்து ஓகே. பாத்தீங்கன்னா இன்ஃபுளுயன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாடு. ஓகே ஆமா பண்டைய தமிழர்கள்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஓகே சார். இதுக்கப்புறமா நீங்க வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு தேவையில்லாத ஆன்சர் தான். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். நம்ம வந்து அந்த 3 தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா குடுத்துக்கிறோம். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். பட் இது வந்து தேவையில்லாத ஆன்சர். ஓகேங்களா? சரிங்க எப்பயுமே வந்து சார். ஒரு கன்க்ளூஷன் வந்து நல்லா குடுங்க. ஓகேங்களா? நீங்க வந்து உங்க பேப்பர் ஓகே வந்து ஏன் ரிவ்யூக்காக எடுத்ததுன்னா, உங்க கன்டென்ட் எல்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக எப்பயுமே நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் வந்து நம்ம ரிவ்யூ எடுத்தது. ஓகேங்களா? ஓகே சார். பரவால்ல அப்படிதான் சார். வந்து ஏன்னா இல்ல அத வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இது வந்து கொஞ்சம் தமிழ்னால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு கஷ்டமா இருந்திருக்கு. ஜென்ரலா சரி லைக்கும்போது நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இதே மாரி உள்ள இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து குடுக்கணும் போல இருக்கு. அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நினைச்சேன் நானு. எக்ஸாக்ட்டா மேரேஜ் பிசினஸ்னா நம்ம அத மட்டும் குடுத்துருப்போம். நம்ம லைக்ன்னு போட்டனால, இது மாரி உள்ள எல்லாத்துக்கும் உள்ள அ சடங்க பத்தி எழுதணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன் சார். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல. இப்ப நம்ம அந்த 3 தான் ஸ்பெசிஃபிக்கா கேட்டது. ஓகேங்களா? ஓகே சார். ஆ ஓகே சார். அதுக்கப்புறம் நல்ல ஆன்சர் வந்து இப்ப எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்சர் காட்டுறேன் உங்களுக்கு. ஆ ஓகே. இவங்க வந்து இந்த ஆன்சர் வந்து சூப்பரா எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆன்சர் நீங்க பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? தமிழ். ஓகே. ம். சகுனம் பார்க்கும் நம்பிக்கை உலகம் முழுவதும் காணப்படுகிறது. பண்டைய தமிழர்கள் இதனை புல் இவங்க கிட்ட வந்து பறவைன்னு வந்து நம்ம வந்து சைடுல எழுத சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நிமித்தம் என்றனர். இது தேவையில்லை. ஓகேங்களா? இது நாளும் புல்லும் பிறவற்றை நிமித்தம் தொல்காப்பியம். ஓகேங்களா? பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது உங்களுக்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஆஸ்பியஸ் டைமா இருந்தா கூட பள்ளி சத்தமும் காக்கை குரலும் கேட்கறது தான் இவங்க வந்து எடுத்துக்காட்டா கொடுத்துக்கிறாங்க. ஓகே. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா திருமண சகனங்கள். ஓகேங்களா? குறிப்பாத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. கூடல் இழைத்தல்ங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணல்ல வந்து விரலால வட்டமிடுறப்ப இந்த கார்னர் வந்து சேர்ந்துருச்சுன்னா நல்ல அறிகுறி வந்து பாத்தீங்கன்னா காதலன் காதலனோட சேர்வாங்கிறது சகுனம். ஓகேங்களா? ஓகே. இங்க வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஒந்தி நிமித்தம்னு சொல்லி சொல்றாங்க, பள்ளி நிமித்தம் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு வணிகத்துக்கு. ஓகேங்களா? ஆ. வானான் ஓணான் வந்து பக்கம்னா வலதுபுறம் போனா அது நன்மைனும், இடப்புறம் போனா தீமைன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அல்லூர் நன்முல்லையார் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? பாலை வழி செல்லுதல் பத்தி. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பார்த்தோம்னா விலங்கு நிமித்தம் கொடுத்துக்கிறாங்க. விலக்கு அணைதலுக்குன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. விலக்கு அணைறது வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லா கெட்ட சகுனம். கல்ச்சர்லயும் பார்த்தீங்கன்னா கெட்ட சகுனமா தான் பார்ப்பாங்க. கெட்ட அதுக்கு சகுனம். வந்து புறநானூரை வந்து இவங்க வந்து காரணம் காட்டியிருக்காங்க. நெடுநகர் வரைப்பின் விளக்கும் நில்லா புறநானூறு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. கடலில் வணிகம் வணிகத்தை வந்து கடலுக்கு கொண்டு போறாங்க. ஓகேங்களா? மீன் துள்ளுதல் வந்து நல்ல சகுனமும் புயல் காகம் கரைதல் வந்து தீய சகுனமும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே சார். இப்ப நம்ம வந்து மேரேஜுக்கு பார்த்தாச்சு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எது கொடுத்துக்கிறீங்க? வணிகத்துக்கு கொடுத்துட்டாங்க. பயணத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? விருட்சி ஓகே. கேட்டல். ஓகேங்களா? ஒரு காரியத்தை செய்யும் போது பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தை கேட்பது வந்து நல்ல சகுனம்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாக்கத்து விருட்சி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தொல்காப்பியரை காரணம் காட்டுறாங்க. ஓகேங்களா? அதே ஓகே மாதிரி சார். பெரும்பயல் பொழிந்த சிறு புல்மாலை அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பாட்டை காரணம் காட்டுறாங்க. இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? ஓகே சார். இது காமனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. எல்லாமே நம்ம எழுதுனவங்க கண் துடித்தல். இல்ல இது தலை விரித்து போடுதல். ஓகேங்களா? கெட்ட தலை விரித்து சகுனங்கிறது வந்து போடும். ம். சகுனம்ங்கிறது வந்து எல்லாமே குறிப்பிட்டாங்க நம்ம இதுல. கண் துடித்தல். ஓகேங்களா? இது வந்து கண் துடித்தல் இவங்க வந்து நார்மலா கொண்டு போகாம இங்க பாருங்க. இந்த இடத்துல இந்திரா விழாவை காரணம் காட்டி இளங்கோவடிகள் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கொண்டு போயிருக்கிறாங்க. ஓகேங்களாப்பா?
ஓகே சார். ஓகே. ஏதாவது இங்கிலீஷ் பேப்பர காட்ட முடியுமா சார்? ஒரே நிமிஷம்ப்பா. இங்கிலீஷ் பேப்பர் என்னப்பா உங்க சப்ஹெட்டிங் கொடுக்க, ஆனா கண்டென்ட் நல்லா இருக்கு. ஆனா சப்ஹெட்டிங் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே. ஆனா கண்டென்ட் வந்து அழகா கொடுத்துருக்காங்க. என்னென்ன தேவையோ வந்து அவங்க வந்து யூபிஎஸ்சில ஆப்ஷனல் தமிழ்ல எடுத்தாங்களாமா. ஓகே. ஆனா அவங்களுடைய பேப்பரும் அழகா இருந்துச்சு. ஆனா இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தெளிவா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா ஹெட்டிங் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா 17 வரைக்கும் கொடுத்தாங்க. சப்ஹெட்டிங் போடல. நாங்க வந்து ஸ்டேட்மெண்ட் மாரி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஓகே. ஆமா ரிவ்யூக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா நீங்க வந்து சப்ஹெட்டிங் வேணும் நமக்கு. ஆனா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் கொடுத்துக்கிறாங்க. என்ன தேவையோ அதை தான் கொடுத்துக்கிறாங்க. ஓகே. டெசிஷன் மேக்கிங் ஓகேங்களா? டிராவல் அண்ட் பிசினஸ் வந்து ரெண்டு ஒன்னாவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. லூஸ் வந்து பார்த்தோன்னா பேட் உமன் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ப்ரே த இஃப் காட் பிலோ த கான்டெஸ்ட் வந்து காரணம் காட்டுறாங்க. இது ப்ராப்ளம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓவல் ஸ்கிரீமிங் பேட் உமன் சொல்றாங்க. இதுக்கு வந்து காரணம் காட்டுறது என்ன காட்டுறாங்க. ஆந்தை அலறத வந்து காரணம் காட்டுறது வந்து புறநானூறு ஒரு காரணம் காட்டுறாங்க. ப்ராப்ளம்ஸ் பாயிண்ட் ஓகே. ஆஃப் வியூ நமக்கு இவ்வளவு டெப்தா வந்து ப்ராப்ளம்ஸ்ல கேட்பாங்களான்னு தெரியாது. பட் வந்து வர்ற காலத்துல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மெயின்ஸ் ஓகே. பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் கிடையாது, ப்ராப்ளம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. நீங்க வந்து பாலை வழி ஓகேங்களா? பாலை வழியை பத்தி பேசுறப்ப ஆறலை திருடர்கள் பத்தி வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஓகே. பாத்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து கண்ணாந்தல் பறவை. ஓகேங்களா? இந்த பறவை கண்ணாந்தல். ஆமா இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா காரணம் காட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? திருடர்கள் இருக்கிறது வந்து காட்டி கொடுக்குற பறவையா வந்து காரணம் காட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து விளக்கணைகள் வந்து எல்லாமே காரணம் காட்டினாங்க. இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு வந்து எழுதியிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே. விளக்குன்னு சொல்லிட்டு புறநானூறு தமிழ் பேப்பர்ல புறநானூறு கொடுத்துருந்தாங்களா? இந்த பேப்பர்ல நீங்க பாக்குற பாத்தீங்கன்னா அந்த அந்த இது காட்டல. ஓகேங்களா? மேற்கோள் காட்டல. ஓகே, மேற்கோள் காட்டல. ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. ஓகேங்களா? ஓகே இங்க சார். இங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ல இருந்து விலகி போயிட்டீங்க, இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இது வந்து ஓகே. பசலை நோய் மேரேஜ் வந்து பேசுறப்ப பசலை நோயை பத்தி பேசிக்கிறாங்க. நமக்கு இது தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம வந்து சகுனங்கள் பத்தி தான் பேசணும். ஓகேங்களா? ஓகே. அதனால் சகுனங்களால் ஏற்படும் தாக்கங்களும் தான். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அதாவது பழங்கால காதல் பத்தி நம்ம பேசல இங்க. ஓகேங்களா? ஓகே சார். நம்ம இந்த 11th பாயிண்ட் வரைக்குமே வந்து ஆஹ், ஆஹ், தேவையில்லாத பாயிண்ட். ஆனா 12th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா predict the disease. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. இந்த குறி சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த நோயால பாதிக்கப்படுறாங்க, காதல் நோயால பாதிக்கப்படுறாங்கிறத வந்து ஃபேமிலி இது மெம்பருக்கு எது வந்து சார்? இது மேரேஜுக்கு இல்லையா சார் வரும்? இது எந்த ஆமாப்பா டாபிக்ல வரும்? மேரேஜ் கீழே தான் வரும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஓகே, இப்ப இந்த பசலை நோயால பாதிக்கப்பட்டதை வந்து குறி சொல்றவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க குடும்பத்தினருக்கு வந்து உணர்த்துறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே சார். குறி சொல்றது வந்து சகுனங்கிறத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆஹ், இது என்ன சொல்றது எதிர்காலம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இது ஒரு காரணம், இது ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது சகுனம்னாலே நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம குறிக்கணும். பட் இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். எதிர்காலங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், குறுந்தொகையை வந்து காரணம் காட்டுறாங்க. அகவன் மகளே. எவிடன்ஸ் காட்டுங்க. அகுவான் நகலே, அகுவான் மகளே. அவங்க கிட்டத்தட்ட தமிழ் பேப்பர்ல பார்த்தேன் பாத்தீங்களா, கண் துடிக்கிறத பத்தி சிலப்பதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க பாத்தியா. இங்க இங்கிலீஷ்லயும் வந்து இவங்க வந்து இதே எந்த விழாவையும் இது காரணம் இந்திர விழால கண்ணு துடிக்கிறனால இது இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப இங்கேயும் காரணம் கட்டிக்கிறாங்க. அதே வந்து மாதவி கோவலன். ஓகேங்களா? ஓகே. கண் துடிக்கிறத வந்து பார்த்தோம்னா ஒரு கெட்ட சகுனமா வந்து நினைச்சாங்கிறத வந்து கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதான் ஆட்சியர் ஓகே. குறவையை சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இவங்களுடைய பேப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அஹ், ஒரு ப்ராப்பரா கொடுத்துக்கிறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஆனா என்ன சப்ஹெட்டிங் இல்ல, இங்க பசலை நோயை வந்து பாத்தீங்கன்னா டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே சார். உங்க பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு
அதாவது இவங்க சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனதா சொன்னாங்க. கண்டிப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது இன்னொரு பேப்பர் இருக்கு. அவங்க ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப ரிவ்யூ அவங்க ரிவ்யூ தான் பார்த்திருந்தேன். அவங்க பேப்பரும் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணதுல இருந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அந்த பேப்பரு இவங்க கிட்டத்தட்ட வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எழுதுற டைம் ஆயிருச்சு. ப்ரிப்பேர் பண்றதே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேல ஆச்சு. 1 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க என்ன ஓகே. சொல்லி இவங்க வந்து என்னென்ன ரீசன் சொல்லிக்கிறாங்க பாருங்க. சகுனத்துக்கு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அஹ், பொதுவா வந்து நல்ல சகுனம்னு ஒண்ணு பிரிச்சுட்டாங்க. கெட்ட சகுனம்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. தீய சகுனம்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஓகே. எதுல? மேரேஜ்ல. ஓகேங்களா? மேரேஜ்ல, பிசினஸ்ல எல்லாமே சூப்பர். சூப்பரா இருக்கு சார். ம். ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நாளும் நாலு பொழுதும் பிறத்தின் நிமித்தம் நிமித்தம். தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை வருது. வந்து காரணம் காட்டிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா அனிமல் பிஹேவியரை சொல்றாங்க. மயில் மயிலை பாக்குறது பார்த்தா நல்ல சகுனம். மேரேஜுக்கு வந்து நல்ல சகுனங்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே குயில் கூவுறது வந்து நல்ல சகுனம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே இந்த இரட்டைவால் பறவைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து மேட்டிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சகுனம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே கெட்ட சகுனத்துக்கு வந்து காரணம் காட்டுறாங்க. தண்டர், லைட்டினிங் ஓகேங்களா, இடி மின்னல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சகுனம் இல்லைங்கிற மாதிரி காரணம் காட்டுறாங்க. ஓகேங்களா? இது அதுவும் நல்ல இல்ல சகுனமா சார், தான் குட். நல்ல சொன்ன சொல்லுங்க. இடி மின்னல் வெளிச்சம். காட்டுறாங்க. ஓகேங்களா? ம். ரைன காரணம் காட்டுறாங்க. ஓகேங்களா? அதாவது ஓகே நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம்ங்கிற மாதிரி காட்டுறாங்க. வானோருடைய ஆசீர்வாதங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே கெட்ட சகுனத்துக்கு வந்து சொல்றாங்க என்னது, ஆஹ் காகம் கரையிறது வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே பள்ளி சகுனத்தை வந்து காரணமா காட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லதா கெட்டதான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே அதுக்கப்புறம் வந்து இவங்களும் அதே மாதிரி தான். தொல்காப்பியம் வந்து பாக்கத்து விருச்சி வந்து காரணமா சொல்றாங்க. ஓகேங்களா? நல்ல சகுனத்துக்கு ஓகே வந்து ஒரு நல்ல செய்தி வருங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பாக்கத்து விருட்சி வந்து காரணமா காட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஒரு கெட்ட சகுனமா சொல்றாங்க. ஓகேங்களா? அத ஓகே புறநானூறு காரணம் காட்டி இந்த மேற்கோள் காட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே. அஞ்சு குறளின் கூறல். தோற்றம்னு சொல்லி அஞ்சுவார் குரல், குரலின் தோற்றம். ஓகே. இத சொல்றாங்க. ஓகேங்களா? டிராவலுக்கு சொல்றாங்க. இச்சிங் ஆன் ஆமா. ஃபுட்ஸ்க்கு. ஓகே. கால அரிச்சா இது. இது வந்து ஓகே சொல்றாங்க. இது வந்து ஆஹ் கால் அரிக்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? பாதம் அரிக்கிறத சொல்றாங்க. இது வந்து ஜேர்னிக்கு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே கருடனை காரணமா காட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே நல்ல சகுனமா சொல்றாங்க. ஓகேங்களா? வானத்துல வட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சகுனமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நாய், அணில். ஓகேங்களா? ஓகே. லெஃப்ட் வந்து போச்சுன்னா அது கிராசிங் சக்சஸ். டிராவல்ஸ். கிராசிங் வந்து லெஃப்டா இருந்தா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சகுனமா சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இது மாதிரி இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்னதே கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த கொஸ்டின் வந்து சொன்னாங்க. இல்ல, ஆனா இதுல நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கேள்வி கொடுத்தது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஈவன் நானே நேத்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே இருந்துட்டும் எனக்கு வந்து சில இது கோட்ஸ் இதெல்லாமே வந்து ரிலேட்டடா இங்கிலீஷ்ல வந்து என்னால இது பண்ண முடியல. ஓகே நான் ஓகே பட் ஓகே ஓகே. வந்து என்ன நினைச்சேன்னா இந்த 3 மட்டும் தான் எழுதணுங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணல. லைக்குன்னு போட்டதும் இதே மாதிரி ஃபுல்லா எதுல எல்லாம் வருங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிட்டேன் நானு. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீங்க ஃபுல்லா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்குவே போதும். ஓகேங்களா? நான் தமிழ்ல வந்து தெளிவா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேங்களா? சார். ஓகே சார். இப்ப நீங்க வந்து இதுல இருக்கிற இந்த 2 பேப்பரை டவுன்லோட் பண்ணி இதுல இருக்கிற இந்த 2 இன்ஃபர்மேஷன், இதுல 2 பேப்பர்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இது மட்டும் எனக்கு அமுச்சு விட முடியுமா சார், இந்த லாஸ்ட் பேப்பர்? இல்லப்பா, இது வந்து அங்க நம்ம குரூப்லயே இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவங்க அமுச்சிருக்காங்களா? ஓகே 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 சிவா, ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்ல சார். எப்படி டே 3 எப்படி சார்? டே 3 அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ஃபைன். டே 4 மட்டும் பாத்துக்குவோம். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஓகே. ஓகேப்பா. இன்னைக்கு அதான் டே 3 டே 4 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு மட்டும் தான் பெண்டிங் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆமா, ஒரு டே 2 3 பென்.
2-3 பேருக்கு பெண்டிங் நினைக்கிறேன், அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க ஓகே பார்த்துடலாம். சரிங்க சார். ஓகே ஓகேப்பா, டேக் கேர்ப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே பை. ஓகேப்பா.